ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்குமே வணக்கம். நீங்கள் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் விசிட் பண்ணுறீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் அப்டேட்டாக கிடைக்கும். சாரி ஃப்ரெண்ட்ஸ், 2 நாளாக வந்து அப்டேட் கொடுக்க முடியல சம் ரீசனால். இன்றைக்கி வந்து நம்ம கிரிப்டோ மார்க்கெட் வந்து எந்த நிலவரத்தில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்ப்போம். ஸோ இன்றைக்கி வந்து அப்பில் தான் இருக்குது. கடந்த 2 நாளாக வந்து என்னது நமக்கு வந்து டவுனாக இருந்தது. ஏன் அப்படின்னா நான் ஆல்ரெடி ரீசன் சொல்லியிருக்கேன். ஸோ ஃப்ரைடே வந்து எப்போவுமே வந்து டவுனில் தான் இருக்கும். ஸோ அன்றைக்கி பை பண்ணுறதா இருந்தால் அன்றைக்கி ஈவினிங் தான் வந்து பை பண்ணணும். காலையிலே வந்து பை பண்ணிடக்கூடாது, இல்லைனா Thursday வியாழக்கிழமை வந்து பை பண்ணிடக்கூடாது. அப்படி பை பண்ணிங்கன்னா டிப் ஆகிடும், சரிங்களா? ஆனால் சாட்டர்டே வந்து பை பண்ணுறதா இருந்தால் பை பண்ணிக்கலாம். ஆனால் ரொம்ப அதிகமாக இருந்ததுன்னா பை பண்ண வேண்டாம். இப்போ மார்க்கெட் வந்து இன்றைக்கி வந்து மார்க்கெட் வந்து குட் கண்டிஷன்ஸில் தான் இருக்குது. என்னோடய ஃபேவரட் காயின்ஸே வந்து பார்த்திங்கன்னா $25 கிட்ட வந்து போயிடுச்சு. அது சொலனா காயின். நான் இதில் வந்து பாதி காயின் வாங்கி வச்சுருக்கேன். இது வந்து $13 இருந்தப்போ நான் வந்து சொலனா காயின் வந்து வாங்கினேன். இப்போது $25 வந்து போயிடுச்சு. சேம் வந்து ஐசிபி வந்து $4 இருக்கும்போது வாங்கினேன். இப்போது 5.53 அதுக்கு வந்து போயிடுச்சு. ஸோ லவ்லி ஈனோ, ஸோ அதுவுமே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அப்பில் தான் இருக்குது. ஸோ இதுதான் வந்து என்னுடைய ஃபண்டு டீட்டெயில்ஸு. ஸோ நான் வந்து என்கிட்ட வந்து எவ்வளோ இருக்குதுன்னு பாருங்கள். $18.87. அதாவது நான் $13 கிட்ட தான் வந்து மொத்தமாகவே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருந்தேன். பட் இப்போ வந்து 18.87. ஸோ $5 வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஏன்னா நான் அன்றைக்கி செக் பண்ணும்போது மார்க்கெட் வந்து கொஞ்சம் அப்பாகிற ஸ்டேஜ் அப்படின்னு சொல்லிட்டு நான் புரிஞ்சுக்கிட்டேன். அது எதை பார்த்து புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னா பிடிசியை பார்த்து தான். ஸோ பிடிசியோட அந்த மூமெண்ட்ஸு, ஓகேங்களா, பிடிசியோட அந்த மூமெண்ட்ஸை பார்த்து தான் வந்துட்டு நான் என்ன பண்ணேன், அதை வந்து அப்படியே நான் வந்து பை பண்ணிட்டேன். இல்லை அப்படின்னா நான் வந்து கொஞ்சம் யோசித்து தான் வந்து பை பண்ணியிருப்பேன். ஸோ இதே மாதிரி நீங்களும் பை பண்ணணும் அப்படின்னு, அதாவது ஐடியா கிடச்சி நீங்கள் எந்த லாஸுமே ஆகாமல் பை பண்ணணும் அப்படின்னா நம்ம சேனலில் போடுற கிரிப்டோ பற்றின வீடியோஸ் எல்லாம் வந்து நீங்கள் தொடர்ந்து பாருங்கள். அப்போ தான் வந்து உங்களுக்கு ஐடியாஸ் வந்து கிடைக்கும், சரிங்களா? அடுத்து இதில் வந்துட்டு வேறு காயின்ஸ் வந்து என்ன வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஏற்கனவே வந்து போட்டிருக்கேன். ஸோ இன்றைக்கி வந்து எந்த காயின் வந்து நீங்கள் வந்து பை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து சொல்கிறேன். அதாவது நீங்கள் பை பண்ணுறதா இருந்தால் ரொம்ப காஸ்ட்டில் இருக்கிறத வந்து பை பண்ணிடக்கூடாது. கொஞ்சம் ஓரளவுக்கு வந்து கம்மியாக இருக்கிறத பார்த்து வந்து நீங்கள் வந்து பை பண்ணிங்கன்னா போதும். நீங்கள் இப்போதைக்கு வந்து ஐசிபி கூட வந்து வாங்கி வைக்கலாம். அப்புறம் வந்து பேன்கேக் ஸ்வாப்பு. ஸோ இந்த கேக் இருக்கு இல்லையா, இந்த கேக் காயின், அது வந்து நீங்கள் வாங்கி வைக்கலாம். அது வந்து ஒரு நல்ல காயின் தான், நல்ல ப்ராஜெக்ட்டும் கூட. அவங்களுக்குனே வந்து பேன்கேக் ஸ்வாப்னு வந்து தனியாகவே இருக்குது. அதில் தான் வந்து நிறைய பேர் வந்து பர்ச்சேஸும் பண்ணிகிட்ருக்காங்க. வேர்ல்டில் இருக்கிற எல்லா மில்லியன் பீப்புள்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா பேன்கேக் ஸ்வாப் தான் வந்து பை பண்ணுவாங்க. ஒரு நியூ காயின் வந்து பை பண்ணுறதா இருந்தால் கூட வந்துட்டு அதில் தான் வந்து பேன்கேக் ஸ்வாப்பில் தான் வந்துட்டு இது பண்ணுவாங்க, ஓகேங்களா? ஸோ அது வந்து வாங்கலாம். அடுத்து வந்துட்டு இன்னொரு காயின் வந்து சொல்கிறேன். ஸோ என்ஜின் காயின் வந்து நான் ஆல்ரெடி வந்து சொல்லியிருப்பேன், என்ஜின் காயின் வாங்கி வைங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி பேட் வாங்கலாம். பிஏடி இருக்கு இல்லையா, பேசிக் அட்டென்ஷன் டோக்கன், அது வந்து நீங்கள் வாங்கலாம். அதுவும் வந்து உங்களுக்கு நல்ல ப்ராஃபிட் வந்து கொடுக்கும். அடுத்து வந்து இதுதான் வந்து நான் சொல்லணுன்ட்டு இருந்தேன், மனா காயின். ஸோ இந்த மனா காயின் வந்து வாங்கி வைங்க. இது வந்து 15% அப்பில் இருக்குது. ஸோ இப்போ வந்து வாங்க வேண்டாம். பை பண்ணுறதா இருந்தால் மனா காயின் வந்துட்டு நீங்கள் எப்போ பை பண்ணணும்னா இதிலேருந்து டிப் ஆகும். ஒரு 2% வரும், ப்ளஸ் 2% வரும், இல்லைனா மைனஸில் வந்து வரும். ஸோ மைனஸில் வரும்போது ரெட் கலரில் காட்டும்போது நீங்கள் அப்போ வந்து பை பண்ணிக்கோங்க. எப்படி பை பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னா நான் ஆல்ரெடி வீடியோ வந்து போட்டிருக்கேன். ஸோ அதை வந்து பாருங்கள். ஹார்ட்பீட்டில் டேரெக்டாக நம்ம அமௌண்ட்டை வந்து இது பண்ண முடியாது. ஸோ நீங்கள் வந்து என்ன பண்ணலாம், ஹார்ட்பீட்டில் வந்து வாங்கி வைக்க வேண்டாம். ஹார்ட்பீட்டில் வந்துட்டு மனா காயின், இந்த மாதிரி காயின் வந்து குட் ப்ராஜெக்ட்லாம் வாங்கி வைக்கிறது சேஃப் கிடையாது. உங்களுக்கு அமௌண்ட்டுக்கு வந்து சேஃப் கிடையாது. ஸோ நீங்கள் வந்து என்ன பண்ணணும்னா பினான்ஸ் ஆப்பை ஓப்பன் பண்ணிக்கோங்க. பினான்ஸ் ஆப்பை ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் வந்து பை பண்ணி வச்சுக்கோங்க மனா காயினை. பினான்ஸ் அப்ளிகேஷன் வந்து உங்களுக்கு யூஸ் பண்ண தெரியல அப்படின்னா அது எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நான் வீடியோவில் வந்து நான் சொல்லியிருக்கேன். அந்த வீடியோ நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா நான் என்னோடய வீடியோக்குள்ள டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அந்த வீடியோ வந்து கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ பினான்ஸை வந்து நல்லா யூஸ் பண்ண தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா வந்து B2B அதில் போய்ட்டு அமௌண்ட் கொடுத்து டாலர் வாங்கிட்டு அதுக்கப்புறமா மனா காயின் வந்து வாங்குங்க, ஓகேங்களா? வேற ஒரு அப்டேட்டோட நாளைக்கு வந்து உங்களை வந்து நான் பார்க்குறேன். நம்ம சேனலில் போடுற கிரிப்டோ பற்றின வீடியோஸ்லாம் வந்து நீங்கள் கண்டினியூஸாக பார்க்கணும் அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் அப்டேட் கிடைக்கும். தேங்க்யூ ஸோ மச்.